Welcome students, Standard 6, Subject Social Science History, Unit 1, Topic Human Evolution, Part 1. Today we see about the lesson Human Evolution. ஹியூமன் எவல்யூஷன்னா மனுஷன் எப்படி தோன்றுனாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, நொமேடிக்காக இருந்து அப்புறம் அவங்களோட செட்டில்டு லைஃப் எப்படி இருந்துச்சு, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபயர் வீல் இதோட யூசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த பிக்சரை பாருங்கள், இது நம்மளோட எர்த். பிஃபோர் 400 crore years எர்த் எவால்வ்ஸ். 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட எர்த் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஃபோர் 20 lakhs years மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக். 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்கள். பிஃபோர் 3 lakhs years ஸ்ப்ரெட் ஓவர் எர்த். 3 lakhs yearsக்கு முன்னாடி ஒரு கையில் கம்பு குச்சி இது மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, பிடிக்கிறதுக்கான இதை கற்றுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிஃபோர் 8000 years ஸ்டார்டட் கல்டிவேஷன். 8000 yearsக்கு முன்னாடி கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிஃபோர் 5000 years ஃபவுண்ட் சிவிலைசேஷன். 5000 yearsக்கு முன்னாடி சிவிலைசேஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சி உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ உள்ள மாடர்ன் மேன், ப்ரெசன்ட் டேல உள்ளவங்க, இப்போ நம்ம இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியும், இதுலேருந்தே இந்த பிக்சர்லேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹியூமன் எப்படியெல்லாம் எவால்வேட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து அவங்களோட கையால் திங்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு, நெக்ஸ்ட்டு மாடர்ன் மேன் நம்மளை மாதிரியான நார்மல் மென் உருவாயிருக்காங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே 2 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன் தான். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. தமிழினியும் அவங்களோட கிராண்ட் மதர் 2 பேரும் சயின்ஸ் சென்டருக்கு இப்போ போகிறாங்க விசிட் பண்ணுறதுக்காக. தமிழினின்ற பொண்ணு 6th standard படிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பார்க்குற விஷயங்களை தான் இங்கே கான்வர்சேஷனாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். Tamilini, a school student of class 6, visited a science center accompanied by her grandmother. அவங்க கிராண்ட்மதரை கூட்டிகிட்டு ஒரு சயின்ஸ் சென்டரை விசிட் பண்ண போகிறாங்க. they saw a time machine. அங்கே ஒரு டைம் மிஷின் இருக்குது, அதை விசிட் பார்க்குறாங்க. the operator of the time machine explained the working of the machine. அந்த டைம் மிஷினோட ஆப்ரேட்டர் இந்த மிஷினோட ஒர்க்கிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்றதை இப்போ பார்க்கலாம். ஆப்ரேட்டர் சொல்கிறாரு, இஃப் யூ ப்ரெஸ் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இன் த மிஷின் இட் வுட் டேக் யூ டு த சூசன் பீரியட் ஆஃப் டைம். why don't you enjoy the experience of watching different periods of time using this machine? ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நிறையா பட்டன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த பீரியடை சூஸ் பண்ணி எந்த பட்டனை அமுக்குறீங்களோ அப்போ என்னென்ன என்ஜாய்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் லிசனிங் டு த ஆப்ரேட்டர் போத் தமிழினி அண்ட் ஹர் கிராண்ட்மதர் வேர் எக்ஸைட்டட் அண்ட் டிசைடட் டு ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டைம் மிஷின். அந்த ஆப்ரேட்டர் சொன்னதை வச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க நடந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. தமிழினி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, கேன் யூ கோ ஃபார்வர்ட் அண்ட் see how 2200 CE would be grandma அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம ஃபார்வர்ட் முன்னாடி போவோம், 2200 CEல என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோமா கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, வாட் இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர் தமிழ், லெட்ஸ் கோ பேக்வேர்ட் அண்ட் see how our past was like அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நம்மளோட பாஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்குவோம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ டூ யூ நோ பாருங்கள், the story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. இந்த ஹியூமன் எவல்யூஷனோட ஸ்டோரியை நம்ம எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த இதோட ஸ்டடீடு மெட்டீரியல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற ஸ்டடீடு மெட்டீரியல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழினி சொல்கிறாங்க, யூ சவுண்ட் ரைட் கிராண்ட்மா. கிராண்ட்மா புஷ்டு த கிராண்ட்மா
Grandma pushed the button to 1950 CE. They saw mostly people walking, a few riding bicycles, and buses appearing rarely on the roads. So slowly they moved back to 1850. There were no buses or cycles. Carts pulled by mules and bullocks were seen on the roads. Horse-drawn cart was a rare occurrence. கிராண்ட்மா வந்து அந்த தமிழின் வந்து இதோட சவுண்ட் வந்து நல்லா இருக்குது இந்த மிஷினோட சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா வந்து ஒரு பட்டனை வந்து புஷ் பண்ணுறாங்க. 1950 CE அந்த இயரோட பட்டனை புஷ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னால் நிறையா பீப்புள் வந்து நடந்தே போகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணுறாங்க. பஸ்ஸஸ் வந்து அங்கங்கே ரேராக வந்து ரோட்டில் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து 1850 அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பஸ்ஸே இல்லை, சைக்கிள்ஸ் வந்து பஸ்ஸோ சைக்கிள்ஸோ எதுவுமே வந்து இல்லை. இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி இதெல்லாம் தான் வந்து ரோட்டில் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப ரேராகவே தான் இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. தமிழினி then turned the button to 8000 years back. 8000 years பேக் உள்ள பட்டனை வந்து தமிழினி கிளிக் பண்ணுறாங்க. People were engaged in raising crops and livestock. She pushed the button to get a picture of life 18,000 years ago. She saw the human living in caves. They were using tools made of stones and bones for hunting. Tamilini was frightened by the hunting scene and pushed the button forward to return to the present. தமிழினி வந்து 8000 இயர்ஸ் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அதில் வந்து இந்த கிராப்ஸ் அப்போ தான் இந்த கல்டிவேஷன் வந்து அவங்க பண்ணாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம். அந்த கிராப்ஸு அவங்களோட லைஃப் ஸ்டாக்கு எல்லாமே வருது. நெக்ஸ்ட் வந்து 18 இயர்ஸ் பேக் உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து இந்த கேவ்ஸில் வாழ்ந்த அந்த இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதுலேயே அதோட கண்டினியூஷனாக வந்து ஸ்டோன் டூல்ஸு அவங்க ஹண்ட் பண்ணது இது எல்லாமே வந்துச்சு. அந்த ஸ்டோன் டூல்ஸ் அவங்க ஹண்ட் பண்ணதெல்லாம் பார்த்து தமிழினி வந்து ரொம்ப கொஞ்சம் பயந்து ரிட்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துட்டாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள் தெரியும் அவங்க எப்படி வந்து ஒரு இதை வந்து வேட்டையாடுறாங்க, மற்றவங்க என்ன ஒன்று பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது இந்த பிக்சரில் தெரியும். நெக்ஸ்ட்டு கிராண்ட்மா ஆர் யூ அஃபைடு தமிழ் பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்மா அர்ஜர்ட் தமிழினி டு கோ ஃபர்தர் பேக்வர்ட் டு see the ancient humans who lived in the apes, but Tamilini was not inclined, so both of them left the spot. தமிழினிட்ட கேட்குறாங்க, இன்னும் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து ஏன்ஷியன் ஹியூமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழினிக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயம் வந்துருச்சு. அந்த இதை பார்த்தோன்னே அந்த ஸ்பாட்டை விட்டு அந்த மிஷினை விட்டு வெளியாகிறாங்க. தமிழினி சொல்கிறாங்க, கிராண்ட்மா வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், ஹியூமன் எவல்யூஷனை பற்றின ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தமிழினி. கிராண்ட்மா சொல்கிறாங்க, எஸ் சர்டன்லி அப்படின்னு. நெக்ஸ்ட் கிராண்ட்மா வந்து ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஹாவ் அன்எர்த்தன்டு த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன் அ கண்ட்ரி கால்டு டான்சானியா. இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா கண்ட்ரி கால்டு டான்சானியா கண்ட்ரியில் உள்ள அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் இஸ் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இந்த கண்ட்ரி டான்சானியா வந்து இருக்குது. தே வேர் ஃபவுண்ட் இன் ராக் பெட்ஸ் சப்மெர்ஜ்டு அண்டர் த சாண்ட். அந்த ராக் பெட்ஸ்க்கு கீழே உள்ள சாண்டில் தான் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோபெட்ஸ் பாருங்கள். ஆர்கியாலஜி இஸ் the study of prehistoric humans, remained materials used by prehistoric humans. Excavated materials remains are the main source of archaeological studies. ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடின்னா என்னென்னா ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸை வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, அந்த ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணது, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான் வந்து ஆர்கியாலஜி. அதில் வந்து என்னென்ன பற்றி அந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸில் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பற்றி மெயின் சோர்ஸாக வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியூமன் எவல்யூஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் எப்படிலாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கிளியராக தெரியாதுமா, உங்கள் புக்கில் உள்ளதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஆஸ்ட்ரோபித்திகஸ். இவங்க வந்து பிட்வீன் 4 மில்லியன் டு 2 மில்லியன் இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து வாழ்ந்தவங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்த மாதிரியே தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ ஹேபிலஸ். இவங்க வந்து பிட்வீன்
2.3 and 1.4 மில்லியன் இயர்ஸ்க்கு இடையில வந்து வாழ்ந்தவங்க. இவங்க வந்து புரோட்டோ ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கையில் வந்து டைட்டாக ஒரு திங்ஸை வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்கள தான் வந்து டூல் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹோமோ எரெக்டஸ். இவங்க வந்து அப்ராக்சிமேட்லி 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோ 1.8 மில்லியன் இயர்ஸ்க்கு எகோ முன்னாடி வாழ்ந்தவங்க. இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமன் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து வாக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நிற்க ஆரம்பித்தாங்க. இந்த ஃபயர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த ஃபயரோட நாலேஜ் வந்து இவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியாந்தென்ட்ரல் அப்படின்ற வந்து பிட்வீன் 130 மில்லியன் இயர்ஸ் டு அண்ட் 40 இயர்ஸ்க்கு பிட்வீனில் வாழ்ந்த இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸை விட ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. டூல் வேர் க்ரூட். இவங்களோட டூல் வந்து ரொம்ப க்ரூடாக இருந்துச்சு. ஹண்டிங் ஸ்கில் வேர் ஆல்சோ புவர். ஹண்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப புவராகவே இருந்துச்சு. There are evidences of burying the dead. Evidences are seen at Neanderthal in Germany. இவங்களோட எவிடன்ஸை வந்து எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா டெட் பாடிஸ் மூலியமாக, டெட் பாடிஸை புதைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தான் இவங்க பண்ணாங்க. எவிடன்சஸ் ஆர் சீன் அட் இந்த நியாந்திரல் அப்படின்ற இடத்துல, ஜெர்மனியில் உள்ள நியாந்திரலில் தான் வந்து இதோட எவிடன்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக ஹியூமன் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோஸ்பைன்ஸ். இவங்க வந்து 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவங்க. இவங்க வந்து மேன் மாதிரியே உள்ளவங்க. ஒரு பொருளை வந்து கொண்டுட்டு நடக்கிறவங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங். ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி. இவங்க வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, அவங்களுக்கு தேவையான இதை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய ஸ்டோன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்டு இன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க செட்டில் ஆன இடம் வந்து யூரோப் அண்ட் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குரோமேக்னஸ் அப்படின்றவங்க ப்ரெசன்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் மேன், இப்போ நம்ம இருக்கிறது மாதிரி உள்ளவங்க, இதிலே இம்ப்ளிமெண்ட் ஆனவங்க தான் நம்மலாம். பீயிங் த பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப்க்கு பிகினிங்கே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹாரப்பன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோஸ், இந்த ஷார்ப்பான வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹியூமன் எவல்யூஷன். என்னென்ன ஸ்டேஜ்லேருந்து வந்து ஹியூமன் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது இந்த பிக்சரில் தெரிஞ்சுக்கலாம். இதில் தெளிவாக தெரில அப்படின்னு சொன்னால் உங்கள் புக்கில் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஃபோபிட்ஸ். ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவால்வேட்னரி ஹிஸ்ட்ரி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறது. ஹிஸ்ட்ரி வந்து எப்படி உருவானுச்சு, ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி அப்படின்றத பற்றி படிக்கிறது தான். இந்த வேர்ட் ஆந்த்ரோபாலஜி வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ்ட் ஆனது. ஆந்த்ரோப்ஸ் அப்படின்னா மேன் அப்படின்னு அர்த்தம், மேன் ஆர் ஹியூமன்னு. அண்ட் லாகோஸ் அதோட மீனிங் என்னென்னா தாட் ஆர் ரீசன், ஏதோ ஒரு தாட் ஆர் ரீசன். Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of culture and social phenomena. Next one, the radiocarbon dating was used to ascertain the period. அந்த பீரியடில் உள்ளதெல்லாம் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் they had discovered were about 3.5 million years ago. 3.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட நேச்சர் எப்படி இருந்துச்சு, அடுத்தது வந்து அவங்களோட லைஃப் வந்து எப்படியெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, சர்வைவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன்ஸ் ஹவ் தஸ் எவால்வ்டு ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அடாப்டிங் தெம்செல்வ்ஸ் டு சேஞ்சிங் டைம்ஸ். அவங்களோட ஹியூமன்ஸோட இது வந்து மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ பீப்புள் அண்ட் தேர் ஹேபிடேட். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அவங்க வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க. ஹோமோ ஹேபிலஸை சேர்ந்தவங்கலாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. நியாந்திரல் ஈரோப் அண்ட் ஏஷியா. குரோமேக்னஸ் ஃப்ரான்ஸில் இருந்தாங்க. பீக்கிங் சைனா. ஹோமோஸ்பைன்ஸ் ஆஃப்ரிக்கா. ஹெய்டல்பெர்க் லண்டன். இங்கே பாருங்கள், மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோஸ்பைன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதான் வந்து ஆஃப்ரிக்கா. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இந்த ஹோமோஸ்பைன்ஸ்னால் இந்த ரெட் கலரில் இருக்க ஏரியா எல்லாமே
ஹோமோஸ்பைன்ஸ் அவங்க இருந்த ஏரியா தான். அவங்க வந்து எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்காங்க, மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க, எல்லா வேர்ல்டுக்குமே போயிருக்காங்க. ஆஃப்ரிக்காலேருந்து எந்தெந்த வருஷத்தில் எங்கெங்கே போயிருக்காங்கன்னு இந்த டைரக்ஷன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்கள். சவுத் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, நார்த் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் எந்த ஏரியாவில் அப்படின்றதெல்லாம் இதில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தமிழினி கேட்குறாங்க, கிராண்ட்மா வில் யூ எக்ஸ்பிளைன் இட் இன் ஏ டீட்டெயில். எனக்கு வந்து இதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஹியூமன் எவல்யூஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் through which the human kind changes and develops towards an advanced stage of life. See how the modern human has evolved. Modern human எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், human in erect position and walking on two legs happened much later. ஃபஸ்ட்டு அவங்க 2 காலை வச்சு நடக்க ஆரம்பித்ததே வந்து ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், சேஞ்சஸ் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்டு திங்ஸ் டைட்லி. அப்புறம் அவங்களோட அந்த கட்டை விரலால் ஒரு பொருளை வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ நாள் ஆணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி டெவலப் ஆனாங்கன்னா, அவங்களோட பிரெயின் இந்த கல்டிவேட் பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரால் வந்து இந்த மேப்பில் பார்த்தோம்ல, ஹோமோஸ்பைன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து, ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காலேருந்து நிறையா ஏரியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க, மைக்ரேட் ஆகிருக்காங்கன்னு அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறவங்க அந்த இடத்தோட வெதரை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து, நேச்சரை பொறுத்து அவங்களோட லிவிங் ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க, இப்போ வந்து ஆஃப்ரிக்கான்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, ஏஷியாவில் நார்மல் கலர் ரொம்ப கருப்பும் இல்லாமல், அதை பொறுத்து வந்து த ரிசல்ட்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸை வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஹியூமன் ப்ரொஜெக்ஷன் ரிசல்ட்டட் இன் அண்ட் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். அதை அப்படி பிரிஞ்சதுனால பாப்புலேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கிராண்ட்மா வந்து தமிழினிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து கொடுக்குறாங்க. தமிழினி சொல்கிறாங்க, கிராண்ட்மா இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், இது வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, எஸ் இட் இஸ், ஐ ஷால் நவ் எக்ஸ்பிளைன் டு யூ in detail how the homospines engaged in hunting and gathering. homospines வந்து hunting and gathering அப்போ எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி நான் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹண்டிங் அண்ட் கேதரிங்கை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.